சக்திய புடிச்சு வச்சு டார்ச்சர் பண்றான் மெய்யப்பனுக்கு. ஜனனிக்கு போன் பண்ணும்போதெல்லாம் அவ ஏதோ வேற ஊர்ல இருக்க மாதிரி டவுட்டா இருக்கு. அதனால அவன் குணசேகரனுக்கு போன் பண்றான். இந்த ஜனனிய நம்பவே முடியாது சார், அவ ஏதோ பண்றா போல இருக்குன்னு தன்னோட சந்தேகத்தை சொல்றான். அதுக்கு குணசேகரன், அவ என்ன வேணும்னாலும் பண்ணட்டும், 2 நாள் டைம் கொடுத்திருக்கோம், வீடியோ வரலனா மொத்தமா கதையை முடிச்சிருவோம் என்கிறான். இத கேட்ட ஞானம் பயங்கரமா ஷாக் ஆகுறான். அதுக்கப்புறம் குணசேகரன் கிட்ட, அந்த ஜனனியை என்ன வேணா பண்ணுங்கன்னு, சக்தி நம்ம தம்பி இல்லைங்களா நேங்கிறான். அதுக்கு குணசேகரன், நம்மளோட ரத்தத்தை நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்றான். இத கேட்ட ஞானம் ஒரே குழப்பத்துல, நீங்க இப்படி சொல்றதுதான் எனக்கு சுத்தமா புரியல என்னங்கிறான். அப்ப குணசேகரன் நம்ம ரத்தத்தை எதுவும் பண்ண மாட்டேன்னு திரும்ப சொல்றான். அதே சமயம் வீட்ல ரேணுகா இனிமேல் அறிவுக்கரசி பண்றதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ண வேணாம், அவ அதை தான் எதிர்பார்க்கறாங்கிறான். அவ கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றதா சொன்னாலும் பார்க்கவே உட்பட யாரும் கண்டுக்கவே இல்ல. அப்புறமா குணசேகரனுக்கு போன் பண்ணி அறிவுக்கரசி வீட்ல என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் சொல்றான். உடனே அவன் மெய்யப்பனுக்கு போன் பண்றான். ஜனனிக்கு கால் பண்ணி வீட்ல இருக்கிற அவ அக்காங்களை கொஞ்சம் அடக்கி வச்சுக்க சொல்லுங்கிறான். மெய்யப்பனும் அவளுக்கு போன் பண்ணி அதே விஷயத்த சொல்ல, நான் எதுக்கு அதை பண்ணணும்னு கேக்குறா ஜனனி. உடனே அவன் என்கிட்டயே கேள்வி கேக்குறியான்னு கேட்டுட்டு சக்திய காலை மிதிக்க சொல்லி கத்த வைக்கிறான்.